ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம செய்யும் எந்த ஒரு செயலின் மூலமாகவும் நம் வீட்டிற்கு நல்லது கிடைக்கின்றதோ இல்லையோ, ஒரு துளி அளவு கூட நம் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் எந்த கெடுதலும் நடந்துவிடக்கூடாது. நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து அந்த செயலை செய்வது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, தாந்திரிக வரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மை கொடுக்கும் விஷயங்களை மட்டும் உங்கள் வீட்டில் பிரயோகப்படுத்தி பாருங்கள். இதனால் நமக்கு நன்மை நடக்குமாங்கிற சந்தேகம் ஒரு துளி வந்தால் கூட அந்த பிரயோகத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நம்ம எதை மனசில் நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லதை நினைத்து நம்ம செய்யும் பொழுது நல்லது நடக்கும். சந்தேகத்தோடு செஞ்சால் நம்ம செய்யும் பரிகாரத்துக்கு பலன் இல்லை. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு வீட்டில் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலினால் எந்த பிரச்சனையும் வராது. நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செடி பிரண்டை. இது ஒரு மூலிகை செடியும் கூட. உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம உணவில் இந்த பிரண்டையை சேர்த்துக்கிட்டோமா ரொம்பவே நல்லது. அநேகமான எல்லாருக்குமே பிரண்டை செடி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் இந்த மூலிகை செடிக்கு ஒரு நல்ல மகத்துவம் இருக்குது. உங்களுடைய வீட்டில் இந்த செடியை வளர்த்து வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலிருந்து ஒரு பிரண்டை எடுத்து பரிகாரத்திற்காக நீங்கள் பயன்படுத்திட்டாலும் சரி, இல்லை கடையிலிருந்து நீங்கள் வாங்கி பிரண்டையை பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் பிரண்டையை நம் வீட்டில் வளர்த்து வந்தால் நம்முடைய வீட்டிற்குள்ளே எந்த ஒரு காற்று கருப்பும் துர்தேவதைகளும் வராது. காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு முடிச்சிடுங்க. உங்கள் பூஜாரியை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்கிக்கோங்க. உங்களால் முடிந்தால் பிரசாதத்தை இறைவனுக்கு நீங்கள் வைக்கலாம். இல்லை 2 வாழைப்பழத்தை படைத்தால் கூட போதுமானது. அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 கைகள்லையும் 2 பிரண்டையை வச்சுக்கணும். ஒரு கையில் ஒரு பிரண்டை, இன்னொரு கையில் இன்னொரு பிரண்டை. முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் சிவபெருமான மனதார வணங்கிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. அடுத்தபடியாக ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். அடுத்தபடியாக ஓம் சத்ருவசிய சிவாய வசி ஸ்வாகா, ஓம் சத்ருவசிய சிவாய வசி ஸ்வாகா இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரண்டையை பூஜை அறையில் வச்சுருங்க. தீபதூபம் ஆராதனை காட்டி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். பிரண்டையை ஒரு தட்டின் மேலே தான் வைக்கணும், தரையில் வைக்கக்கூடாது. இந்த பூஜையை காலையில் முடிச்சிடுங்க. மதியம் இந்த பிரண்டையை நீங்கள் துவையல் செஞ்சு உங்களுடைய சாப்பாடில் சேர்த்துக்கலாம். இந்த பூஜையை செய்யக்கூடிய அந்த நபர் மட்டும்தான் இந்த பிரண்டையை உணவில் சேர்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டில் இருக்கும் மற்ற நபர்களுக்கு இதை சாப்பிட கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டிற்கு வேறு யாராவது விருந்தினர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பொறுத்து இந்த பரிகாரத்தை 11 நாள் அல்லது 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க. எதிரிகள் மூலம் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வயிற்றில் ஏதேனும் கெடுதல் இருந்தாலும் அது மலத்தின் மூலம் வெளியேற்றப்பட்டுடும். உங்களுடைய வீட்டில் ஏதேனும் கெடுதல் இருந்தாலும் நீங்கள் செய்யும் இந்த பூஜையின் மூலம், நீங்கள் உச்சரிக்கும் இந்த மந்திரத்தின் மூலம் எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே வெளியேறிடும். நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் இதை செய்து பாருங்கள். நம்ப முடியாத மாற்றங்கள் நிச்சயமாக 21 நாள் நீங்கள் செய்கிறீங்கன்னா 21 நாளில் உங்களுக்கு மாற்றம் நடக்கிறத உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை 11 நாள் நீங்கள் செஞ்சாலும் 11 நாளில் இதோட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ப முடியாத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த பிரண்டையை வைத்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம இதற்குன்னு எந்த ஒரு அதிக செலவு பண்ணி நம்ம பண்ண போகிறதில்ல. நம் வீட்டில் உள்ள இந்த பிரண்டையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பிரண்டை நிறைய நோய்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மருந்து. அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக இதை நீங்கள் கையில் வச்சுட்டு சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கண்திருஷ்டி, கெட்ட சக்தி, எதிர்மறை சக்தி, பில்லி, சூனியம், ஏவல் இப்படி அனைத்து கெட்ட சக்திகளும் உங்களை விட்டு போயிடும். இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக நல்ல சக்திகள் அதிகரிக்கும். அதனால் நம்ம வருமானம் தடையில்லாமல் இருக்கும். நமக்கு கடன் பிரச்சனை ஒழியும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண் கூட நீங்கள் இதோட மகிமையை உணர்வீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நன்றி.